பாருங்க, if the numerator of a certain fraction is increased by 80%, while the denominator is increased by 200%, then the ratio of the numerator and denominator became 21:50. What will be the actual fraction அப்படின்னு கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதாவது ஒரு ஃபிராக்ஷன் இது. ஓகேவா? அதாவது இதே மாதிரி ஏதோ ஒன்று நம்ம என்னாலும் அவன் சொல்லல, மேல நியூமரேட்டர் என்ன டினாமினேட்டர் என்ன அவன் எப்போதும் சொல்லாதப்ப நம்ம எப்படி எடுத்துப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், ஒய்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் டிவைடட் பை ஒய். எக்ஸ் என்ன செய்யறான், 80% அதிகப்படுத்துறான். அதாவது எக்ஸினுடைய திரும்பியும் ஒரு 80% சேர்த்துக்கிறான். அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 80% இப்படிதான் போடணும். எக்ஸ்ல 80% எவ்வளவு அதை கொண்டுட்டு வந்து எக்ஸோட கூட்டிக்கணும். அடுத்தது ஒய். ஒய்ல ஒய் பிளஸ் அதுக்கு ஒய்க்கு 200% போட்டு கூட்டிக்கணும். இந்த இடத்துல வேல்யூஸ் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன எடுத்துப்போம், எக்ஸுக்கு 100% எடுத்துப்போம், இதுவும் 100% தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இது 100%, 100க்கு 80% எவ்வளவு, 80 தான். அப்பனா மொத்தமா இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது, 180% வருது. இது 100 ஒய், இதுக்கு 100% எவ்வளவு, சாரி 200% எவ்வளவு, 200. அப்பனா 100 பிளஸ் ஒரு 200 300%. எக்ஸ் அதே போட்டுங்க. ஓகேவா? இதுக்கு ஒய் அப்படியே போட்டுங்க. புரியுதா? இது இந்த ஸ்டெப் புரியுதா? இது புரியுதாமா? புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அதேனாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்ல 80% கூட்டிக்கிறாங்க அந்த எக்ஸோட மதிப்போட. அப்பனா எக்ஸ் ஒரிஜினலா 100 இருக்கு, அதுல ஒரு 80% கூட்டிக்கிறாங்க. 100% இருக்கு, அதுல 80% கூட்டிக்கிறாங்க. அப்பனா எவ்வளவு ஆகும், 180% மாறிடுச்சு. ஒய்ங்கிறது வேல்யூ நமக்கு கிடையாது, அதுவும் 100% நம்ம எடுத்துக்கிறோம். அதுல ஒரு 200% கூட்டிக்கிறாங்க. அப்பனா ஏற்கனவே ஒரு 100 பிளஸ் இப்போ ஒரு 200 300% ஒய். நீங்க எப்படி எழுதிக்கணும், எக்ஸ்ல 100 இருந்த 180% அதிகப்படுத்திக்கிறாங்க. ஒய்ய 300% அதிகப்படுத்திக்கிறாங்க. அதிகப்படுத்தின வாசி 21/50. இது ஃபிராக்ஷன், இதோடைய மடங்கு தான், இதோடைய ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இதுவும் பெர்சன்டேஜ், இதுவும். இதை நீங்க எவ்வளவு மினிமைஸ் பண்ணிக்கலாமா, இதை கண்டிப்பா மினிமைஸ் பண்ணலாம். இதை அடிச்சா 6ஆல் அடிச்சீங்க, 60ஆல் அடிச்சா இது என்ன 3, இது 60ஆல் அடிச்சா 5. ஓகேவா? இது அப்படியே அடுத்தது போடும். 3x divided by 5y equal to 21 divided by 5. இந்த 3 எதால பெருக்குனா 21 ஆகும், 7. இந்த 5 எதால பெருக்குனா 10 ஆகும், 50 ஆகும், 10ஆல முடிஞ்சு போச்சா? இல்லைன்னா இந்த 3 கொண்டுட்டு போய் 21 வகுங்க, 5 கொண்டுட்டு போய் 50 வகுங்க. வகுத்துட்டீங்கன்னா இது எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது, 7/10. ஓகேவா?